வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டியதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய பயிர் பாதுகாப்பு கூட்டத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சர்வதேச சந்தையில் நிலவும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதில்லை என்றும், உலக அளவில் வேளாண் ரசாயன தொழில்துறையில் இந்தியா 3வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 126வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ வரும் 26ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து மாநிலங்களவைக்கு 4 உறுப்பினர்களையும், பஞ்சாபிலிருந்து ஒருவரையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும், இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியை காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா கட்சி கூட்டணி வெளியிட்டுள்ளது. அசாமில் காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் சரணாலயம் நாளை முதல் மீண்டும் செயல்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி பிரிவின் சார்பில் கொடைக்கானலில் உள்ள தூண்பாறையில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை விடுமுறையை ஒட்டி கூடுதல் பேருந்துகளை இயக்குவது மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் குறித்து தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.